வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் இருக்கிற டேட்டா பேக்கப் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாகின் ஸ்க்ரீனுக்கு அப்புறமா வர கம்பெனி செலெக்ஷன் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல டேட்டா பேக்கப் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக டேட்டா பேக்கப் எடுக்கிறப்ப நம்ம சாஃப்ட்வேரில் மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கும்போது அதோடைய டேட்டா ஃபுல்லாகவே எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட் ஏரியுமே டேட்டா பேக்கப்பாக எடுத்துக்கும். இந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணுறேன். எந்த இடத்துல இந்த டேட்டா பேக்கப் ஃபைலை சேவ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் ப்ராசஸ்க்கு அப்புறமா பேக்கப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணமோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கப் ஃபைல் இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைலாக கிரியேட் ஆகிருக்கும். இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட்லையும் டேட்டாவை பேக்கப் எடுத்துக்கலாம். இதுக்கான இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெனு பாரில் இருக்க இந்த டூல்ஸ் மெனு இதில் இங்கே இருக்கிற பேக்கப் டேட்டா பேஸ் இந்த ஆப்ஷன் மூலமாக பேக்கப் எடுக்கும்போது நாம் எந்த கம்பெனியில் என்ன அக்கௌண்ட் இயர்லேருந்து இந்த பேக்கப் கொடுக்குறோமோ அந்த அக்கௌண்ட் இயரில் இருக்கிற டேட்டாவை மட்டும் பேக்கப் எடுத்துக்கும். இப்போ இந்த பேக்கப் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த பேக்கப் ஃபைலையும் எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஃபஸ்ட்டு எந்த பாத்தில் கொடுத்தனோ அதே பாத்திலே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். பேக்கப் கிரியேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த பேக்கப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம் கிரியேட் பண்ண பேக்கப் ஃபைல் இங்கே ஷோ ஆகும். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேக்கப் எடுக்கிறத ஒவ்வொரு முறையும் மேனுவலாக கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா மெனு பாரில் இருக்க அட்மின் இதில் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் இதில் இங்கே இருக்கிற பேக்கப் பாத் ஆப்ஷனில் பேக்கப் ஃபைலை எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துட்டா போதும். இந்த சேஞ்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே செலக்ட் பண்ண பாத்தையே கொடுத்துக்கிறேன். நாம் கொடுத்த பாத்து இங்கே ஷோ ஆகும். இந்த செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ப்ராசஸ் ரன் ஆகும். பேக்கப் ஃபைலும் கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம பேக்கப் எடுக்கிற ஃபைலோட சைஸும் கம்மியானதாக இருக்கும். இதனால் சீக்கிரமாகவும் பேக்கப் எடுத்துடலாம். ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ் இஷ்யூவும் வராது. எகைன் நான் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஃபைல் எடுக்க வேணாம், மேனுவலாகவே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பேக்கப் பாத் அப்படிங்கிற ஆப்ஷனை கண்டினியூஸாக 3 தடவை கிளிக் பண்ணுங்கள். பாத் கிளியர் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் பேக்கப்பும் கேன்சல் ஆயிரும். இப்போ சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். பேக்கப் ப்ராசஸும் ரன் ஆகாது. இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸ் மூலமாக உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். சிஸ்டம் வைஸாக ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் இந்த டேட்டா பேக்கப் ஃபைல் மூலமாக நம்ம டேட்டாவை ரீஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும். இந்த ஆட்டோமேட்டிக் டேட்டா பேக்கப் ஆப்ஷன் புது வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸ் ஃப்ரீ தான். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.